யாரோ ஒரு பணக்காரர்களுக்கு, யுத்த வெறியர்களுக்கு உடைய ஆசைக்காக பல கோடி மக்களை கொன்று குவித்த அந்த அணுகுண்டுகள் வந்து இன்னும் உயிரோடு இருக்குன. அது அப்பாவி மக்களை, ஏதுமற்ற மக்களை வந்து அது கொன்று ஒவ்வொரு நாளும் விளையாட்டு பொருளாக மாறிட்டு இருக்கு. தண்டகாரண்யம்ன்றது இந்தியாவுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மேற்கு வங்கத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டு அடங்கி இருக்கிற மகாபாரத கம்பராமாயண காலங்களிலிருந்து அந்த பேர் வந்து தண்டகாரண்யம்ன்றது வந்து நம்ம இலக்கியங்கள்லையும் வாய்மொழி கதைகளாகவும் பழங்குடி மக்களுடைய பாடல்களையும் அது வருது. அந்த தண்டகாரண்ய காட்டில் 45லேருந்து 60% கனிம வளங்கள் இருக்கு. இந்த கனிம வளங்களுக்காக உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள் இங்கே இருக்கிற அரசுகளோடு கைகோர்த்து கொண்டு அங்கே அந்த மக்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த கனிம வளங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. இதனுடைய பாதிப்பை நாம் வந்து படத்தில் வந்து நேரடியாக வரவேண்டாலும் அதன் மூலமாக இங்கே என்ன மாதிரியான நிகழ்வை உண்டாக்குது, என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குது. அந்த படம் வந்து நாங்கள் வந்து ஒரு 5-6 காடுகளில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஜார்க்கண்ட், கேரளாவில் வந்து பாலக்காடு, இங்கே வந்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்கிற அஞ்செட்டி, பிலிகுண்டு, ஐயூர் ஃபாரஸ்ட்டு, இங்கே வந்து ஆந்திராவில் வந்து தலக்கோணம், தமிழ்நாடு ஆந்திரா ஒட்டிங்கிற வெங்கல் காடு, வேலூர் காடு, இப்படி பலதரப்பட்ட லேண்ட்ஸ்கேப்பை நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். சார், இந்த தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பேரை எதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி நீங்க எடுத்து இந்த படத்துக்கு வச்சீங்க? அது பொதுவாக நம்ம வந்து ஒரு பேர் வைக்கிறது இல்லை எது ஒன்றுமே அதனுடைய தேவையை கருதி தான் நம்ம வைக்கிறோம். அப்போ 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்றது வந்து 2ஆம் உலகப் போர் வந்து நடந்த 1945ஓட அதனுடைய பாதிப்பு முடியல. அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் மக்களை அச்சுறுத்துது. யாரோ ஒரு பணக்காரர்களுக்கு அதாவது யுத்த வெறியர்களுக்கு உடைய ஆசைக்காக பல கோடி மக்களை கொன்று குவித்த அந்த அணுகுண்டுகள் வந்து இன்னும் உயிரோடு இருக்குன. அது அப்பாவி மக்களை, ஏதுமற்ற மக்களை வந்து அது கொன்று ஒவ்வொரு நாளும் விளையாட்டு பொருளாக மாறிட்டு இருக்கு. அப்போ 2ஆம் உலகப் போர்ன்றது வந்து கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனுடைய பாதிப்பு. அப்படின்றதுக்காக அதனுடைய தேவைக்கறி தான் அந்த பேர் வச்சோம். தண்டகாரண்யம்ன்றது இந்தியாவுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மேற்கு வங்கத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டு அடங்கி இருக்கிற ஒரு 90,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு காட்டுக்கு பேர் தான் தண்டகாரண்யம். இப்போ தண்டகாரண்யம்ன்றது வந்து புராண காலங்களிலிருந்து, மகாபாரத கம்பராமாயண காலங்களிலிருந்து அந்த பேர் வந்து தண்டகாரண்யம்ன்றது வந்து நம்ம இலக்கியங்கள்லையும் வாய்மொழி கதைகளாகவும் பழங்குடி மக்களுடைய பாடல்களையும் அது வருது. அப்போ அந்த காட்டில் அந்த காலத்திலிருந்தே ராஜாக்கள் வந்து தவறுகள் செய்தால் அந்த காடுகளுக்கு அனுப்புவதும், இல்லை ராஜாக்கள் வந்து பழங்குடி மக்களோடு நாடு பிடிக்க வரும்போது அந்த மக்களுக்கு இவங்களுக்கான போர் தான் மகாபாரத கம்பராமாயண கதைகளாகவும், அது ராமனை எதிர்க்கிற மற்ற பஞ்சபாண்டவரை எதிர்க்கிற பல்வேறு சூரன்களும் பல்வேறு அரக்கர்களுமே பழங்குடி மக்களாக தான் இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த போர் தான் இப்போவும் வந்து அந்த பழங்குடி மக்களுக்கு வாழுகிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்டகாரண்ய காட்டில் 45லேருந்து 60% கனிம வளங்கள் இருக்காங்க. இந்த கனிம வளங்களுக்காக உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள் இங்கே இருக்கிற அரசுகளோடு கைகோர்த்து கொண்டு அங்கே அந்த மக்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த கனிம வளங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. இதனுடைய பாதிப்பை நாம் வந்து படத்தில் வந்து நேரடியாக வர வேண்டாலும் அதன் மூலமாக இங்கே என்ன மாதிரியான நிகழ்வை இந்த உண்டாக்குது, என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குது, அந்த மக்களுடைய கண்ணீரையும் ரத்தத்தையும் நாங்கள் பதிவு செய்திருக்கோம். ஓகே, ஸோ நீங்க பதிவு வந்து சூப்பரா வந்துட்டு இமோஷன்ஸ் அப்படியே கன்வே பண்ணிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ எடிட்டர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், அந்த இமோஷன்ஸை வந்து ஆன் ஸ்கிரீனுக்கு கொண்டு வர்றதுன்றது அதுவே ஒரு பெரிய டாஸ்க் தான். அது வந்து எந்த மாதிரி இருந்து சார் இந்த படத்துல உங்களுக்கு? இந்த படத்துல ரொம்ப முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் பிரதீப் கே ராஜா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. ஏற்கனவே 2 படம் சேத்துமான், அப்புறம் வந்து ரைட்டர் 2 படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து அவர் இந்த 3வது படமாக தண்டகாரண்யம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் வந்து நாங்கள் வந்து ஒரு 5-6 காடுகளில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஜார்க்கண்ட், கேரளாவில் வந்து பாலக்காடு, இங்கே வந்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்கிற அஞ்செட்டி, பிலிகுண்டு, ஐயூர் ஃபாரஸ்ட்டு, இங்கே வந்து ஆந்திராவில் வந்து தலக்கோணம், அப்புறம் வந்து இங்கே கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா ஒட்டிங்கிற வெங்கல் காடு, வேலூர் காடு, இப்படி பலதரப்பட்ட லேண்ட்ஸ்கேப்பை நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த காடுகளுக்கு சமதளத்தில் ஷூட் பண்ணுறதுக்கும் உள்ளூரில் ஷூட் பண்ணுறதுக்கும் அப்போ காடுகளில் ஷூட் பண்ணுறதுக்கும் நிறைய. அப்போ நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டை தான் அந்த படத்துக்காக ஒதுக்க முடியும் போது நாங்கள் முன் தயாரிப்பாக ஒரு நடிகர்களை வந்து ஒரு 3 மாதம் பயிற்சி, டெய்லியும் பயிற்சி கொடுக்கறது, நாங்களே போய் முன்கூட்டி வந்து ஷூட்டிங் டேஸ் வந்து அங்கே வந்து அதுக்கு முன்னவே ஷூட்டிங் டேஸ்க்கு முன்னவே போயிட்டு திட்டமிடுறது, ஷார்ட்டெல்லாம் திட்டமிட்டு ஆக்டருடைய எல்லா ஸ்டேஜிங் பண்ணி பார்க்குறது, இது மாதிரியான பல வேலைகளுக்கு வந்து கூடவே இருந்து உதவி செய்து வந்து பிரதீப் தான். அது மாதிரி கரண்ட் வராத இடம், மக்கள் போக முடியாத இடம், சாலை வசதி இல்லாத இடங்களில் வந்து நாங்கள் வந்து சிரமப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் அந்த ஷார்ட்டை எடுத்துருக்கோம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது.
பிரதீப்புடைய ஒர்க்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஒர்க்கு. அதுக்கடுத்து எடிட்டர் செல்வா என்னுடைய ஃப்ரெண்டு. அவருடைய கணிப்பு வந்து எப்பயுமே நான் நம்புவேன். நாங்கள் 2 பேரும் நீண்ட நெடிய காலமாக தொடர்ந்து வேலை செய்கிறோம். மெட்ராஸ் காலத்துலேருந்து மெட்ராஸில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் அசிஸ்டன்ட் எடிட்டர். அதில் எங்களுடைய பழக்கம் இருக்குது. அதனால் செல்வா அந்த படத்தை வந்து எல்லாருக்கும் முன்னே அவர் தான் பார்க்குறாரு. அப்போ அவர் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சொன்னார், இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும், எல்லாராலையும் கவரப்படுற ஒரு படமாக இருக்கும், புதிய கதைக்களமாக இருக்குது அப்படின்னு அவர் என்ன நான் சோர்ந்து போகிற நேரத்துலலாம் அவர் உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பார். இப்போ அதனுடைய இதை வந்து இப்போ ஒரு 5-6 நாளாக மக்கள் பார்த்துட்டு, தோழர்கள் பார்த்துட்டு, பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு இதை வந்து எழுதுறதையும் பேசுகிறதையும் கேட்கும்போது செல்வாவுடைய வார்த்தை வந்து சரியாக தான் இருக்குது அப்படின்றது நம்ம நம்பிக்க முடியுது. அடுத்தது ஜஸ்டின் பிரபாகர் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர். அவர் குண்டோட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்கிறதா இருந்தது. சில காரணங்களால் அது தள்ளி போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு நான் குண்டு முடித்த உடனே இந்த படத்தை வந்து ஜஸ்டின் தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருந்தது. அவர் வந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்குமே சரி, டியூன் வாங்குற வேலை செய்வதற்குமே வந்து ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். அந்த எதுவும் ரெஃபரன்ஸாக இல்லாமல் அந்த கதை கேட்குற அந்த புள்ளியிலிருந்து அதுக்கான அந்த லேண்டிலிருந்து இந்த கதையின் பாட்டு வர லேண்டிலிருந்தே அவருக்கான பாடல்களை வந்து டியூன்களை சத்தங்களை வந்து அவர் நிர்ணயிக்கிறார். அப்போது எனக்கு நான் எத்தனை முறை கேட்டாலும் அவர் வந்து இன்னொரு பண்ணி கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கு. அப்போ அவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கர். அதனால் ஜஸ்டின் வந்து இந்த படத்தை வந்து அவர் தான் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். எல்லாரும் படம் பார்த்தவர்கள் எல்லாருமே கேமரா, எடிட்டிங், மியூசிக் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, லேண்ட்ஸ்கேப் எல்லாமே சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து இந்த படத்தினுடைய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லும்போது தினேஷ் சார் அவங்க வந்து 2வது படம் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறீங்க, அண்ட் ஆல்சோ கலையரசன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க 2 பேரும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அண்ட் அவங்கள ஆன் ஸ்க்ரீனில் உங்களுடைய கதைக்களம் வந்து அவங்க வந்து கொண்டு போகிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, 2 பேருமே மிகச்சிறந்த நடிகர்கள். எங்களுக்கு இதே மாதிரி தான் ஒரு 15 ஆண்டு காலம் நாங்கள் 2 பேரும் நண்பர்களாக அட்டகத்திலிருந்து நம்ம இருக்கிறோம். அப்படின்போது எங்களுக்கு என்னுடைய பலகீனம் என்னுடைய பலம் அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய பலம் பலகீனம் எங்களுக்கு தெரியும். அதனால் ஈஸியாக வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணுறது வந்து ஒரு காடு, அங்கே வந்து கேரவன் கிடையாது, அடிப்படை வசதிகள் கிடையாது. அப்போது வந்து கொண்டு போய் நார்மலாக இருக்க பழகப்பட்ட ஹீரோயினை கொண்டு போய் விட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் ரூம் வசதியோ மற்றதோ வந்து ரொம்ப சிக்கலாகிடும். அப்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஷாட் ஒருத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து நான் இவ்வளோ நேரம் காத்திருக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம அந்த நெருக்கடியை தாங்கி இதை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து கதை நம்ம என்ன யோசித்தோமோ அது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து எப்பயுமே டெக்னீஷியன் தேர்ந்தெடுக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ நம்மளை புரிந்து கொண்டவர்கள், நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர்கள், அவர்களோடு சேர்ந்து வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு அது ஒரு ப்ரெஷராக இருக்காது. அதனால் வந்து இவர்கள் வந்து 2 பேருமே வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க, என்னுடைய எல்லா வழிகளையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி ரித்விகா இருக்கட்டும், வின்சுவா இருக்கட்டும், அண்ணா அருள்தாஸ் அண்ணா இருக்கட்டும், முத்துக்குமார் தொடராக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாலசரவணன் தொடராக இருக்கட்டும், டான்சிங் ரோஸாக இருக்கட்டும், அப்புறம் அண்ணா மயில்சாமி அண்ணன் பையன் யுவன் மயில்சாமியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணதுனால தான் 38 நாள்லேயும் ஒரு 3 நாள் பேச்சுவார்த்தை, மொத்தம் 42 நாள் 41 நாள்ல இந்த படத்தை நான் முடிச்சு கொடுத்தேன். சார் அதே மாதிரி பாலசரவணன் சாருமே வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் வந்து இந்த படத்தில் ஒரு 6-7 பேர் நல்ல பெரிய பெரிய ரோல். ஆனால் வந்து படத்தினுடைய மிக பாதிப்புகளை உண்டாக்குற ஒரு பிளாட் பாயிண்ட்டாகவே அந்த கேரக்டருடைய இன் அவுட்லேயே இருக்கும். இப்போ அந்த அளவில் வந்து இந்த கதை வந்து பின்னப்பட்டிருக்கு. பாலசரவணன் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இந்த படம் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து அவரை சிரித்து தான் பார்த்துருப்பீங்க. இந்த படம் சிரிக்கவும் வைப்பார், அதே மாதிரி உங்களை வந்து எமோஷனலாகவும் கொண்டு போய் நிறுத்துவார். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. மகிழ்ச்சி.